தொழிலாளர் நலச்சட்டத்தில் திருத்தம் செய்யும் முடிவை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் மத்திய மாநில தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் சுமார் 15 கோடி பேர் பங்கேற்றுள்ளனர். வேலைநிறுத்த போராட்டத்தினால் வங்கி சேவைகள் மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன. தொழிலாளர் சட்டத்தில் மாற்றம் செய்யக்கூடாது, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதிலும் உள்ள 10 தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு பெற்ற பாரதிய மஸ்தூர் சங்கம் மற்றும் தேசிய முன்னணி தொழிலாளர் சங்கம் ஆகியவை வேலைநிறுத்தத்தை புறக்கணித்துள்ளன. வேலைநிறுத்தத்தில் 23 பொதுத்துறை வங்கிகளும் 12 தனியார் வங்கிகளும் 52 பிராந்திய கிராமப்புற வங்கிகளும் 13,000 கூட்டுறவு வங்கிகளும் பங்கேற்றுள்ளன. பாரதிய ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட 5 வங்கிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடவில்லை. டெல்லியில் ஆட்டோக்களும் தனியார் பேருந்துகளும் இயக்கப்படாததால் மாணவர்களும் அலுவலகம் செல்பவர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பஞ்சாப், ஹரியானா, கோவா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் வேலைநிறுத்தத்தால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.